எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே சரஸ்வதி பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சீரும் சிறப்புமா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த மாதத்துக்குரிய ரீடிங் அக்டோபர் மந்த் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசியாக நீங்கள் இருக்கீங்க அல்லது லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். 2 பாயல் வச்சுருக்கீங்க. பாயல் 1 வந்து இந்த மெரூன் கலர் ஸ்டோன், பாயல் 1 வந்து மெரூன் கலர் ஸ்டோன். ஓகே, பாயல் 2 வந்து லைட் ப்ளூ கலர் ஸ்டோன். உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். பாயல் 1 வந்து மெரூன், பாயல் 2 வந்து லைட் ப்ளூ. ஓகே, சூஸ் பண்ணுங்க உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன் எதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய கைடன்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். என்ன உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த மெரூன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களுக்குரிய கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் கார்டு வந்து ஆஃபரிங்ஸ். செகண்ட் கார்டு blessings of Shiva, good fortune. Third card வந்து number 4 perseverance. Fourth card வந்து star codes deckல இருந்து solar calm clarify. Number வந்து 16 and இந்த 2 card strength and king of cups. ஸோ ஃபைனலாக ஸ்டார் கோட்ஸ் டெக்கில் இருந்து மிட் ஹெவன் வந்திருக்கு உங்களுக்கு. நம்பர் வந்து 3636. ஸோ பார்க்குறவங்க 3 சீரீஸ், 6 சீரீஸ், 4 சீரீஸ், 1 சீரீஸ், குரு திசை, சுக்கிர திசை, ராகு திசை, சூரிய திசை நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி 30+, 40+ அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரீடிங் பார்க்குறவங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா ஒரு பாசிட்டிவான மெசேஜ் தான் எனக்கு தெரியுது. ஓவரால் உங்களுடைய ஹோல் கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தான் தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆஃபரிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கார்டில் நீங்கள் சன்ரைஸ் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ மார்னிங் சன்ரைஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நியூ திங்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு வந்து சம் ஆஃபர்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் லைஃப்பில். இது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயமா இருக்கலாம், இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு குட் திங்ஸாக இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாள் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்த நல்ல விஷயங்களை, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்த நல்ல விஷயங்களுக்காக தேங்க்ஃபுல்லாக இருங்க. ஈவன் இப்போ கூட உங்களுக்கு சில விஷயங்கள் இது எப்படி போகும், எப்படி அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ரீச் ஆகும், எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கலாம். அந்த விஷன் தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இல்லை வந்து அந்த ஆன்சர் புலப்படலையே, அந்த வே தெரியலையே அப்படின்பட்ட ஒரு எனர்ஜி இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ்க்கு வந்து ஒரு கிராட்டிடியூடாக இருங்க. உங்களுக்கு இப்போ வரைக்கும் உங்கள் லைஃப்பில் கிடைச்ச விஷயத்துக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக இருங்க. அதுதான் இந்த மெசேஜ். அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு அப்ரிஷியேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ப்ராஃபிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த சந்தோஷம் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் அது வந்து ஒரு நல்லபடியான ஒரு சந்தோஷமாக இருக்கும், க்ரோத்தாக இருக்கும், செலிப்ரேஷன் பண்ண போகிறீங்க. அதுதான் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கார்டில் எனக்கு தெரியுது. அதுதான் உங்களுடைய மெசேஜ், ஃபர்ஸ்ட் மெசேஜ். செகண்ட் மெசேஜ், blessings of Shiva, good fortune வந்திருக்கு. இது எவ்வளோ ஒரு நல்ல கார்டு தெரியுமா உங்களுக்கு? ஸோ இந்த கார்டு எனக்கு ஏன் மூலியமா உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து மகாதேவருடைய அருள் இருக்குங்க, டிவைன் கிரேஸ் இருக்கு. நீங்க வந்து சூசன் ஒன், நீங்க வந்து ஒரு கடவுளுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். மேபி உங்களுக்கு வந்து நீங்க நிறைய ஒரு சோதனைகள் பார்த்துருப்பீங்க, லைஃப்ல நிறைய
விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஈவன் அது எமோஷனலி, ஃபினான்சியலா இல்ல வந்து நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஆனா உங்க கூடயே நீங்க கும்பிடுற கடவுள் உங்க பக்கத்திலே இருக்காரு. யூனிவர்ஸ் உங்களுடைய பக்கத்திலே இருக்காங்க. ஸோ எதுக்காக பயப்படுறீங்க? இதுதான் உங்களுடைய மெசேஜ். ஸோ உங்களுடைய பாத் வே நீங்க போயிட்டு இருக்கீங்கல்ல, அது வந்து கரெக்ட் வே. உங்களுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் சரி, உங்களுக்கு அந்த கைடன்ஸ் சரி, உங்களுடைய ஒரு கிடைச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நான் தான் சொல்லுவேன், உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இது வந்து இது வந்து உங்களுடைய ஒரு முன்னோர்கள் செஞ்ச ஒரு புண்ணியமா இருக்கலாம், இல்ல போன ஜென்மத்துல நீங்க பண்ண ஒரு புண்ணியமா இருக்கலாம். உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நீங்க வந்து நினைக்கலாம், ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ இது ஒரு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கலாம். பட் நீங்க வந்து ஒரு கடவுளின் செல்ல பிள்ளை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறீங்க, ஒரு கைடரா இருக்கீங்க, ஒரு கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளவு ஒரு ஒரு சிறப்பு உங்களுடைய லைஃப்ல இருக்கு. அதான் இங்க காமிக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு வாழ்க்கை அப்படின்றது வந்து இப்போ நீங்க வந்து நீங்க உங்களுக்கு அந்த வழி வந்து ஒரு ஸ்டார்டிங் இல்லை மீடியம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க போய் சேர்ற இடத்துக்கு நீங்க போய் சேர்வீங்க. அந்த ரீச் வந்து ஒரு சக்சஸ் ஆகும். அதுதான் இங்க வந்து சொல்ல வர்றாங்க. ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்பர் 4 பர்செவரன்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு. ஸோ இந்த கார்டு வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சில விஷயத்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. அதான் நான் முன்னாடி சொன்னேன், சில விஷயத்துக்கு வந்து இந்த ஹெல்ப் கிடைக்குமா, இது வந்து நடக்குமா, உங்களுடைய லைஃப்ல வந்து நினைச்ச அந்த ட்ரீம் வந்து ஒரு ப்ராக்டிக்கலா கொண்டு வர முடியுமா, அது ரியாலிட்டி ஆகுமா, அப்படிப்பட்ட ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன ஒரு சுச்சுவேஷன் நீங்க இப்போ கரண்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கீப் மூவிங், அதான் நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த 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 ட்ரீம்ஸ்க்குரிய அந்த ஃபார்வர்ட் நீங்க எடுக்கிற முயற்சி வந்து கண்டினியூஸா எடுங்க. கண்டிப்பா அது வந்து ரியாலிட்டிக்கு வரும். இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களை சுத்தி ஒரு சேலஞ்சஸ் இருக்கலாம், கோசப்பிங் இருக்கலாம், காம்படிட்டர்ஸ் இருக்கலாம், இல்ல நீங்க பண்றது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு விருப்பு வெறுப்பு, இல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன், அவங்க வந்து உங்களுடைய பெர்மிஷன் இல்லாம அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டு இருக்கலாம். இது வந்து உங்களை வந்து பாதிச்சுட்டு கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அவங்க சொல்ற விஷயம் வந்து ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் இப்படி பண்றாங்க, ஒரு 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 ட்ரீம்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்க, பட் அதுக்கு வந்து அவ்வளோ அகெயின்ஸ்ட் இருக்கு, ஏன் இப்படி பண்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு இது கூட உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க வந்து நீங்க நினைக்கிற விஷயத்துக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு ஸ்டாப் பண்றது, இல்ல வந்து அந்த எனர்ஜி வந்து ஒரு 100% கொடுக்க முடியாம போறது, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லா விதமான கேப்பபிலிட்டி இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்கு, கரேஜ் இருக்கு, அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கு. நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுக்குரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் இந்த கார்டுடைய உங்களுக்கு மெசேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்னா, சோலார் கார்டு. சாரி, மிட் ஹெவன் பார்த்துடலாம். சோலார் காம் அப்புறம் பார்க்கலாமா? ஓகே ஓகே, சோலார் காம் பார்த்துடலாம். ஓகே, இந்த சோலார் காம் அப்படின்றது வந்து என்ன ஒரு மீனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டார் கோட் ஸ்டெக்ல இருந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரியுது. மேபி சிலர் இது பார்த்துட்டு இருக்கிறவங்க கேது திசை கூட இருக்கலாம். கேது திசை நீங்க இல்ல புத்தி நடந்துட்டு இருக்கலாம். இங்க வந்து கீழே கிளாரிஃபை அப்படின்றது போட்டிருக்காங்க. இது வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு முயற்சி நீங்க எடுக்கிறீங்க, ஒரு விஷயத்துக்காக நீங்க யோசிக்கிறீங்க, அந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க டீப் அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வேண்டாம். நீங்க பண்ற விஷயம் அது ஜெயிக்குமா, இல்ல அது நடக்குமா, அதுக்குரிய ஒரு ஒரு முயற்சிகள் நீங்க எடுங்க. ஸோ இங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டீப் அனலைசிங் வேணும். அதே மாதிரி வந்து ஒரு சூழல்கள், ஒரு சந்தர்ப்பங்கள், ஒரு வெதர் எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு வெதர் கண்டிஷன். இப்ப வந்து காத்து அடிக்கும் போது வந்து மாவு விற்கிறது, அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம்.
ஓகே. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கே அது புரியும். நீங்க அந்த எப்போ உங்களுக்கு அந்த டிவைன் டைமிங் வருதோ, அப்பதான் வந்து நீங்க ஒரு ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ். இல்லைன்னா வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபாக் இருக்கு. ஃபாக் நல்லா நிறைஞ்சு இருக்கு. அப்போ போய் நீங்க ஒரு மேட்ச் நீங்க வந்து ஒரு லைட் ஏத்துறீங்க அப்படின்னா, அந்த லைட் வெளிச்சம் எப்படி இருக்கும்? வந்து போன அப்புறம் தான் அந்த லைட் வந்து பிரைட்டா தெரியும் இல்ல. ஸோ அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய டிவைன் டைம்க்காக வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க எடுத்திருக்கிற விஷயம் வந்து இது வந்து ஒரு கரெக்டா ரீச் ஆகுமா, அது வந்து போய் முடியுமா, அதுல வந்து சக்சஸ் கிடைக்குமா, அதுதான் நீங்க வந்து பார்க்கணும். அது அது வந்து இங்க சொல்றாங்க. ஸோ நீங்க முயற்சிகள் பண்ணுங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. பட் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அதுக்குரிய ஒரு தருணம் வரும்போது அது வந்து அப்ளை பண்ணுங்க. அந்த தருணம் வரும்போது நீங்க வந்து அதுக்குரிய ஒரு ஸ்டெப் எடுங்க அப்படின்ற மாதிரி இந்த மெசேஜ் வருது. சோலார் காம் அப்படின்றது இந்த மெசேஜ் இதுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் ஹெவன். ஓகே. ஸோ மிட் ஹெவன் 3-6. ஓகே. ஸோ இந்த கார்டு என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னா, இந்த கார்டு நீங்க பார்க்கும் போதே தெரியும், ஒரு ஃபேமிலி ரூல்ஸ், கலாச்சாரம், ஹிஸ்ட்ரி, ஒரு பாரம்பரியம், அவங்களுடைய கண்டிஷன்ஸ், எப்படி வந்து ஃபேமிலி லைஃப் ரன் பண்ணணும், எப்படி வந்து பர்சனல் லைஃப்ல நீங்க லீட் பண்ணிட்டு போகணும், எப்படி நீங்க ஒர்க்கிங்ல நீங்க வந்து மேனேஜ் பண்ணணும், எப்படி ஒரு மணி வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஒருத்தவங்களோட பலனும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுடைய ஒரு 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 வகுத்து வச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இவ்வளோ நாள் நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அது வந்து நீங்க கண்டினியூ பண்ணிட்டு கூட நீங்க இருக்கலாம். மேபி உங்களுடைய ஒரு விஷ், ஒரு ட்ரீம்க்கு வந்து ஏதோ ஒரு விஷயம், இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு ஒரு தடையா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அங்க வந்து ஒரு ஒப்பீனியன் டிஃபரா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உங்களுக்கு சாதகமா அவங்க வந்து ஒரு முடிவு கொடுக்காம இருக்கலாம். ஸோ அது ஈவன் ஸ்டேட்டஸ் வைஸ் ஏதோ ஒரு விஷயம், அது வந்து இது வந்து எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒர்க்கிங்ல, ரிலேஷன்ஷிப்ல எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு இந்த கார்டு மூலியமா என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்களுக்கு இந்த விஷயம் சக்சஸ் ஆகும். இந்த விஷயம் வந்து கான்ஃபிடென்ட் இருக்கு. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 அத்தாரிட்டி இல்ல உங்களுக்கு வந்து அந்த பவர் கொடுக்கும், இல்ல வந்து உங்களுக்கு வந்து அது சக்சஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை முழுசா இருந்துச்சுன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க எதை வந்து தடையா நினைக்கிறீங்களோ அதுல இருந்து நீங்க வெளியே வரலாம். ஓகே. ஸோ இவ்வளவு ஒரு ஒரு கேரண்டிடா இல்ல அதுல வந்து ஒரு சக்சஸ் இருக்கு, கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ ஒரு சிச்சுவேஷன்ல, ஏன்னா இந்த கார்ட் ப்ரிஸ்கிரைப் பண்றதே அதுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு சங்கிலி இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஒரு சரவுண்ட்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு வந்து அதை மீறி நடக்க முடியாது, அதை மீறி என்னால வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாது. ஆனா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு, உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு, என்னால முடியும். அந்த அந்த விஷயம் எனக்கு புரியுறது அவங்களுக்கு புரியல. அவங்க வந்து சொல்ற விஷயத்துக்கு வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து என்னால அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து அது தைரியமா நீங்க வந்து ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த கார்டுடைய ஒரு மீனிங் இதுதான். ஸோ ஃபைனலா உங்களுக்கு இந்த 2 கார்டு, ஸோ இந்த 2 கார்டும் கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்திருக்கு. ஸோ இந்த 2 கார்டு என்ன ஒரு மீன் கொடுக்குதுன்னா, ஓவரால் இது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்களுடைய விஷ். ஓகே. ஸோ அது வந்து ரிலேஷன்ஷிப், கெரியர் அண்ட் உங்களுடைய எது வேணாலும் இருக்கும். உங்களுடைய க்ரோத், உங்களுடைய மணி விஷயத்துல, உங்களுடைய ஒரு மேனேஜ்மெண்ட்ல, ஒரு ரிலேட்டிவ்ஸ்குள்ள எது வேணாலும் இருக்கலாங்க. இது உங்களுக்கு நீங்க மனசுல நினைக்கிற விஷயம். இது என்ன அப்படின்னா, நீங்க முடிவு எடுக்கிறீங்க இல்ல முயற்சி பண்றீங்க. பட் அந்த முயற்சி வந்து இன்னும் ஒரு 100% நீங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் இது. இது எதுக்கு ரிலேட் ஆகுது அப்படின்றது தெரியல. பட் இதனுடைய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்க ஆசைப்படுறீங்க, ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்படுறீங்க. அதுல வந்து இன்னும் வந்து அதுக்குரிய ஒரு முயற்சிகள் எடுக்கணும். நீங்க வந்து அதுக்குரிய ஒரு ஸ்டெப்ஸ், ஈவன் அது ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு ஒரு எக்ஸாம் எழுதுன்னு நினைக்கிறீங்க, அது காம்படிஷன் இருக்கலாம், அதுக்கு வந்து சேலஞ்சஸ் இருக்கலாம், அதுக்கு வந்து நீங்க இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும், படிக்கணும். ஒரு
என்னென்ன நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அந்த எக்ஸாம்க்காக நீங்க பண்ணணும். இதே வந்து வேற விஷயம் ஒர்க்கிங்காக நீங்க பண்றீங்கன்னா அதுக்குரிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்கும், எப்படி வந்து அது வந்து நீங்க லீட் பண்ணுவா அதெல்லாம் நீங்க கேதர் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி வேணாலும் இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு பொருந்தும். ஸோ தீர விசாரிச்சு இல்லை தீர ஆராய்ந்து ஒரு ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க, அதுக்குரிய ஒரு ஸ்டெப்ஸ் நீங்க வந்து 100% கொடுத்தீங்க, அதுக்குரிய ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துச்சு, அதுக்குரிய ஒரு ஒரு கம்ப்ளீட்டா நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களால வந்து ஜெயிக்க முடியும். இதுல வந்து டவுட்ஸ் தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்காங்க, உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு வந்து தெரியுது என்ன பண்ணணும். ஆனா நீங்க நினைக்கிற விஷயம் வந்து ஒரு ஈஸியா கிடைக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல. என்னன்னா இங்க வந்து ஒரு ஹோப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு யூனிவர்ஸ் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ, எவ்வளவு நீங்க அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க நம்புறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் ஒரு பெரிய விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த கார்டு 2 கார்டு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய உழைப்பு, நிறைய ஒரு ஹோப் அப்படின்றது வந்து நீங்க வந்து கொடுக்கணும். நீங்க அது ப்ரேயர் மூலியமாகவும் அது நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற மூலியமாகவும் நீங்க நினைக்கிற இது கண்டிப்பா எனக்கு கிடைக்கும், இது கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ற நீங்க நினைக்கும் போது கண்டிப்பா அந்த விஷயம் உங்களால உங்ககிட்ட வந்து ரீச் ஆகும், உங்களால அடையவும் முடியும். அதுதான் இந்த மெசேஜ். ஸோ இதுதான் பகல் 1 உங்களுடைய மெசேஜ். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபைல் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ளூ ஸ்டோன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். இந்த மாதம் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 கார்ட்ஸ், 8 of Swords, Page of Cups அண்ட் ஃபைனலாக வந்து 2 of Pentacles வந்திருக்குங்க. ஓகே, ஸோ 8 of Swords, Page of Cups அண்ட் 2 of Pentacles. So, Trishul, Trident and Power. Second house, Resources. Number 40. 40. Progression, Journey. Number 5656. White Buffalo. Finally, Healing 6666 வந்திருக்கு. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மிக்சட் வைப் தான் தெரியுது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்து தான் அங்கே இருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து சொல்றதுக்கு முன்னாடி இது வந்து ரிலேட் ஆச்சு, ஏன்னா இது வந்து காமன் ரீடிங், இது வந்து ரிலேட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் பாருங்கள், இல்லை நீங்கள் அந்த பைல் நீங்கள் போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல வந்து இப்போ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு டைம் உங்களுக்கு வந்திருக்கு. மேக் சேஞ்சஸ் வித் யுவர் ஃபுல் ஹார்ட் அண்ட் கண்டினியூ ஜேர்னி. அதுதான் வந்து உங்களுடைய ஹோல் உங்களுடைய கார்ட்ஸ் வந்து சொல்றார். யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் மூலியமாகவும் இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து உணர்த்திக்கிட்டே தான் இருக்கு. இந்த பீரியட்ல இருந்து இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வந்து ஒரு வெளியே வரணும், இல்லை கோ த்ரூ பண்ணணும், இல்லை ஆல்ரெடி நீங்க புரிஞ்ச விஷயத்த வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும், இனிமே நீங்க வந்து எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் தான் இங்க வந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரே விஷயத்தை தான் இங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயம் உங்களுக்கு அந்த டைமும் உங்களுக்கு வந்திருக்கு. ஈவன் தோ உங்களுக்கு வந்து பிடிக்கல, இல்லை ஏதோ வந்து உங்களுக்கு தடுக்குது, இல்லை வந்து உங்களுக்கு அந்த பாஸ்ட் ஜேர்னிலே நீங்கள் இருக்கிறீங்க, பாஸ்ட் விஷயத்திலே நீங்கள் இருக்கிறீங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப்ல வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியல, உங்களை வந்து அது வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப்ல வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ வந்து நீங்கள் அவேக்கன் ஆகிற டைம்,
கான்சியஸா நீங்க இருக்க வேண்டிய டைம். இது உங்களுக்கும், உங்களுடைய ஒரு ஃபேமிலிக்கும் அந்த மாரி ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கனெக்டிவிட்டி தெரியுது. நீங்க அத வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது. அது வந்து ஒரு உங்களுடைய ஒர்க்கிங்ல இருக்கலாம், நீங்க படிக்கிற விஷயமா இருக்கலாம், இல்ல வந்து நீங்க நெக்ஸ்ட் நீங்க நெனைக்கிற விஷயத்துக்கு வந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ற விஷயமா இருக்கலாம். அந்த மாரி ஒரு இது தெரியுது. அதே மாரி உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு டைம். அது வந்து ஒரு மணி வைஸாவும், உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் மூலியமாவும் அவங்களுக்கு வந்து நீங்க கேர் குடுக்க வேண்டிய டைம். அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான். ஸோ, ஆம் அதே சமயம் இங்க வந்து ஒரு பிரேக் ஃப்ரீ அதாவது வந்து நீங்க வந்து ஒரு நார்மல் பெர்சனும் எனக்கு தெரியல. நீங்க வந்து உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் உங்களுக்கு அந்த ஆன்மீகத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனுடைய ஒரு அவங்களுடைய ஒரு கனெக்டிவிட்டில பேசுறது, கேட்கறது ஏதோ உங்களுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு தெரியுது. உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெறைய சந்தர்ப்பங்கள் நீங்க வந்து அ உங்களுக்கு கிடைச்சும் நீங்க வந்து யூஸ் பண்ணாம விட்டுருக்கீங்க. அது மூலியமா உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து அதுக்காக வருத்தப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் எனக்கு வருது. ஸோ இங்க வந்து நீங்க உங்களுடைய பவர் நாலேட்ஜ் வந்து நீங்க கெயின் பண்ணணும். அதே மாரி உங்களுக்கு எங்க ஒரு ஃப்ரீடம், விஸ்டம் இருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி நீங்க ஒரு விஷயத்துக்கு வந்து பிரேக் ஃப்ரீ பண்ணிக்கணும். ஏன் வந்து ஒரு உங்களால வந்து ஏன் அந்த குரோத் வரமாட்டேங்குது எமோஷனலாவும், இல்ல வந்து அது ஒரு ஃபினான்சியலாவும் ஏன் வந்து அது வந்து எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே நீங்க தான் பொறுப்பு. யாரும் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணல. இந்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இருங்க. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சந்தர்ப்பங்கள் கிடைச்சும் நீங்க வந்து அது வந்து நழுவ விட்டுருக்கீங்க. நீங்க வந்து அந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இதனால உங்களுக்கும் அது வந்து ஒரு பாதிப்பு, உங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கும் அது ஒரு பாதிப்பு குடுத்துட்டு இருக்கு. ஈவன் தோ சிலர் வந்து வெளிய வந்திருக்கலாம். ஒரு ஹீல் ஆயி வந்திருக்கலாம். அது வந்து ஒரு மெஜாரிட்டி அப்படின்றது ஆ சொல்ல முடியாது. ஒரு 50, 50 தான் சொல்ல முடியும். 50% ஆஃப் பீப்பிள் வந்து நீங்க அந்த சிச்சுவேஷன புரிஞ்சு, சரி இனிமே வந்து ஒரு ஒரு சேஞ்சஸ் உங்க லைஃப்ல வந்து கொண்டு வரணும். ஒரு ஒரு தைரியம், ஒரு ஒரு அதுல வந்து ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்திருக்கலாம். பட் அந்த இன்னொரு 50% அது வந்து இன்னும் வரமாட்டேங்கிறீங்க. அதுல ஆல்ரெடி இருக்கிற அந்த பாஸ்ட் சிச்சுவேஷன்லயே நீங்க வந்து ஒரு கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து யூஸ் இல்ல அப்படின்றது தெரிஞ்சும் நீங்க வந்து வெளிய வரல அப்படின்றப்பட்ட ஒரு மெசேஜ். அதனால உங்களுடைய பிரசன்ட் லைஃப்ப வந்து அது பாதிக்குது. அதுதான் இங்க சொல்ல வர்றாங்க. அதே மாரி வந்து உங்களுடைய ஒரு நாலேட்ஜ் அப்படின்றது வந்து பவர் ஆஃப் நாலேட்ஜ் வந்து நீங்க வந்து ரைஸ் பண்ணணும். எதுக்காக நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃபீடடா கூட இருக்கலாம். பட் அதுக்கு வந்து நீங்க ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரா இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நீங்க வந்து அந்த வெயிட்டிங் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம் உங்களுக்கு வர்ற வாய்ப்புகள வந்து நீங்க அ இல்ல வர்ற ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண விடாம தடுக்குது. அத நான் சொல்வேன். சில விஷயங்கள் நீங்க வந்து ஒரு விலகி வர்றனாலயும், இல்ல அது புரிஞ்சு நீங்க ஸ்டெப் எடுக்கிறனாலயும், அந்த நியூ ஜர்னி உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஒரு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கு. இல்ல உங்கள சார்ந்தவங்களுக்கும் அது வந்து சேருது அப்படின்றது வந்து இந்த கார்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தாங்க. ஸோ அதே சமயம் உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த 3 கார்டும் உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுதான். உங்களுக்கு வந்து தெரியாத விஷயம் கிடையாது. நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எந்த விஷயத்திலயும் இருந்து நீங்க அந்த எமோஷனலி ட்ரெயின் ஆயிருக்கீங்களா, அந்த சில விஷயங்கள், இல்ல வந்து ஆல்ரெடி நடந்த ஒரு ஒரு பாஸ்ட் விஷயத்துல இருந்து உங்களால வெளிய வர முடியும். இங்க வந்து நீங்க வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸோ, இல்ல ஈகோவோ அ ஒரு இங்க வந்து ஒரு பண்றனாலயும் இங்க எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல. நீங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்ல வந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த மாரி ஒரு மெசேஜ் தான் இங்க வந்திருக்குங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு அது இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா, அங்க வந்து ஒரு உங்களுக்கு சூட்டான இடம் கிடையாது. அந்த சரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரா இல்ல. அந்த இடம் வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல் குடுக்கல. ஏதோ ஒரு விஷயம் அங்க வந்து தடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. அந்த ரிலேட்டட் எப்படி வேணாலும் இருக்கலாம். இது வந்து ஒர்க்கிங்ல, ரிலேஷன்ஷிப்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு எமோஷனலி நீங்க வந்து அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்கன்னா, அதுல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட எனர்ஜி வந்து நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க. அத வந்து கட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதே சமயம் இங்க வந்து ஒரு செகண்ட் ஹவுஸ் அப்படின்றது வந்திருக்கனால, இங்க வந்து அ பார்க்குறவங்க ஒரு 40, 50 பிளஸ் இருக்கிறதுக்கும் 5 சீரிஸ், 6 சீரிஸ் அ சுக்ர தசா இல்ல வந்து
புத்தியில் வந்து புதன் தசை புத்தி அப்படின்றது நடக்கும். சிலருக்கு வந்து ராகு தசை அப்படின்றது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து 40 அப்படின்றது வந்திருக்கு, இங்கே 5 6 அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ அதனால தான் அந்த நம்பர் நான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு என்ன 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 சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க. இது வந்து ரிலேட்டட் உங்களுடைய ஃபேமிலியில், உங்களுடைய பர்சனல் லைஃப்பில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், இன்னும் வந்து நீங்கள் வந்து அதுக்குரிய ஒரு அதுக்கு வந்து நிறைய ஒரு கடமைகள் அப்படி சொல்லலாம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி சொல்லலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லை கிளவராக ஒரு ஒர்க் பண்ணணும், இல்லை அதுக்குரிய ஒரு முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும், இல்லை மணி விஷயம், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஒர்க்கிங்கில், ஒரு மெட்டீரியல்ஸ், அந்த திங்ஸ் மூலமா. ஸோ நிறைய விஷயம் உங்களுக்கு இருக்குது. அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு பூர்த்தி பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ அதுதான் வந்து இங்கே கண்டென்ட். ஓவரால் இந்த செகண்ட் ஹவுஸ் அப்படின்றது வந்து உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய ஃபேமிலி க்ரோத், உங்களுடைய மெட்டீரியல்ஸ், உங்களுடைய ஃப்யூச்சர், அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து கேர் பண்ணுங்க. ஈவன் அங்கே வந்து ஒரு லவ் சப்போர்ட் கொடுங்க. அங்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுங்க. அங்கே அந்த ரிலேஷன்ஷிப்காக இருக்கட்டும், இல்லை வந்து அங்கே வந்து ஒரு உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுற விஷயமா இருக்கலாம். ஸோ அது கூட இங்கே தேவை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து க்ரோத் தேவை. ஈவன் அது வந்து எமோஷ்னலி அண்ட் உங்களுடைய ஃபினான்சியல் சைடில் உங்களுக்கு இந்த செகண்ட் ஹவுஸில் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுடைய மெசேஜ் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு இப்போ வந்து ஒரு மேக் சேஞ்சஸ் பண்ணணும். உங்களுடைய ஜேர்னியை வந்து ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அக்செப்டன்ஸ் அப்படின்றது ஏற்றுக்கணும். அதே சமயம் உங்களுக்கு வந்து தெரியாத விஷயம் இல்லை. நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூ நோ எவ்ரிதிங் ஹவு டு ஹேண்டில். ஓகே. ஸோ அந்த பவர் நாலேஜாக இருக்கட்டும், அந்த பிரேக் ஃப்ரீயாக இருக்கட்டும், நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு வரணும். உங்ககிட்ட தான் அது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கு. ஸோ ஹீலிங்கும் ஆயிக்கோங்க. சிலர் ஹீலிங் ஆயிருப்பீங்க. இனிமேலும் நீங்கள் வந்து அது ஒரு ப்ரெசன்ஸ், ஒரு மைண்ட் செட் அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்றப்பட்ட ஒரு மெசேஜ். கண்டிப்பாக நீங்கள் வந்து புதன் நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. துளசி மாலையை வந்து சாத்துங்க. ரொம்ப விசேஷம். நீங்கள் கண்டினியூஸாக போயிட்டு வரனால ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுடைய லைஃப்பில் வந்து உங்களோட ஒர்க்கிங்கில், உங்களுடைய எமோஷ்னலில் ஒரு ஒரு சேஞ்சஸ் நீங்களே பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.